வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். 7 கட்சி தலைவர்களுடன் ஜெயலலிதா சந்திப்பு, கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பற்றி ஆலோசனை. தேர்தல் விதிகளை பாகுபாடின்றி நடைமுறைப்படுத்த வேண்டும், திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தல். சேலம் மாநாட்டில் ஐஜேகே வேட்பாளர் பட்டியல், டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. அதிமுகவுக்கும் மக்கள் நல கூட்டணிக்குமே போட்டி, வைகோ பேச்சு. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக 7 கட்சி தலைவர்களிடம் தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதா பேச்சு நடத்தியுள்ளார். சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் முதல்வர் ஜெயலலிதாவை தமிழக வாழ்வுரிமை கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், சமத்துவ மக்கள் கழகம், இந்திய குடியரசுக் கட்சி, தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, தமிழ் மாநில முஸ்லிம் லீக் உள்ளிட்ட 7 கட்சிகளின் தலைவர்கள் இன்று சந்தித்தனர். அப்போது தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் தொகுதி பங்கீடு பற்றியும் ஜெயலலிதாவுடன் கட்சித் தலைவர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக அமைச்சர்கள் இடம்பெறும் உயர்நிலைக்குழு முடிவெடுக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, பணிகளை நம்ம தொடங்கணும். அதனால் விரைவில் வேகமாக நம்ம களப்பணி ஆற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலமைச்சர். அதனால் கண்டிப்பாக விரைவில் அழைப்பு தொகுதிகளை குறித்து பேசுவதற்கான அந்த குழுக்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால் கண்டிப்பாக குழுக்களோடு பேச்சுவார்த்தை தொடங்கும். ஆக முதலமைச்சரால் அதிகாரப்பூர்வமாக அனுப்பி வைக்கப்படுகின்ற குழுவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்குரிய இடங்களையும் எங்களுக்குரிய தொகுதிகளையும் நாங்கள் முடிவு செய்வோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக ஆதரிப்பதென்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியினுடைய மகத்தான வெற்றிக்கு எங்களை முழுமையாய் அர்ப்பணித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு உழைப்பதென்றும் எங்களுடைய ஆதரவினை வெளிப்படுத்தி உறுதி செய்திருக்கிறோம். நடைபெறவிருக்கின்ற 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை தமிழ்நாட்டில் நிறுவிட தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தன்னுடைய முழுமையான வலிமையான முழு ஆதரவையும் இன்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இன்றைய தினம் சந்தித்தோம். 2016 நடக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாங்கள் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். ஒரு புதியதாக ஒரு சமத்துவ மக்கள் கழகம் என்ற ஒரு புதிய ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அந்த கட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னை அழைத்து பேரில் தெரிவித்து வந்திருக்கிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே 234 தொகுதியிலும் சென்று நாங்கள் வாக்கு சேகரிக்கிறோம் என்று அவள் ஆதரவு கொடுத்திருக்கிறேன். தேர்தல் வியூகம் குறித்தும் தேர்தலில் எப்படி போட்டியிட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் பேசினார்கள். முடிவில் தமிழ் மாநில முஸ்லிம் லீக் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணியிலே இடம் அளிப்பது குறித்து பேசப்பட்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதிகளை அளிப்பது என்பதை குறித்து விவாதித்து அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கட்சி பாகுபாடின்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய மற்றும் தமிழக தேர்தல் ஆணையத்தை திமுக தலைவர் மு. கருணாநிதி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் அரசியல் லாபத்திற்காக அவற்றை மீறும் நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள கருணாநிதி, முதல்வர் ஜெயலலிதாவின் படங்கள், விளம்பர தட்டிகள் மற்றும் விளம்பர பதாகைகள் அகற்றப்படாததுடன் நலத்திட்ட உதவிகளும் அவசரமாக வழங்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அதிமுக அரசினால் பின்பற்றப்படாமல் இருப்பதாக அறிக்கையில் தெரிவித்துள்ள கருணாநிதி, ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்ற பாகுபாடில்லாமல் நடத்தை விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தோருக்கான நேர்காணல் 7 நாட்களாக நடைபெற்றது. கட்சியின் நிறுவன தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் நடைபெற்ற நேர்காணலில் இறுதி நாளான இன்று சென்னை, ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி, கரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களுக்கான நேர்காணல் கடந்த 7ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து 7 நாட்களாக நடைபெற்று வருகிறது. மொத்தம் 3672 பேர் போட்டியிட விருப்பம் தாக்கல் செய்துள்ள நிலையில் அவர்களில் தகுதியுள்ள 3656 பேர்களிடம் நேர்காணல் நடைபெற்று முடிந்தது. நேர்காணலுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள், இந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் எனவும்,
வேட்பாளர்கள் பட்டியல் சேலம் மாவட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக நடத்தப்பட உள்ள வாக்காளர் விழிப்புணர்வு மாநாட்டில் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக 2016 தேர்தலுக்கான நேர்காணல் முடிந்திருக்கிறது. மேலும் சில தொகுதிகளுக்கு பெண்கள் வருவார்களேயானால் அவர்களுக்கும் இடம் கொடுக்க சில இடங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். நேர்காணல் அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய இறுதிப் பட்டியலை இந்த கட்சியின் மூலமாக ஏற்படுத்தப்படும் குழு ஆராய்ந்து அவர்கள் இறுதி முடிவை தருவார்கள். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய சேலம் மாநாட்டில் அவர்கள் பெயர் வெளியிடப்படும். கட்சியின் தலைவரான கோவை தம்பி, தலைமை நிலைய செயலர் AR ரங்கபாஷ்யம், கட்சியின் முதன்மை அமைப்பு செயலர் SS வெங்கடேசன், கொள்கை விளக்க அணி செயலர் MS ராஜேந்திரன், துணை பொதுச் செயலர் நெல்லை ஜீவா, தேர்தல் பணிக்குழு செயலர் ஆரோக்கியம் ஆகியோர் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த வேட்பாளர்களிடம் கட்சி பணிகள் மற்றும் வெற்றி வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறித்து கேட்டிருந்தனர். மழையினால் பாதித்தப்போ நிறைய உணவுலேருந்து மருத்துவ வசதியிலேருந்து அவங்களுக்கு வீடு வசதி, துணி எல்லாமே நிறைய உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போவும் மெடிக்கல்லாம் அவங்க ஃப்ரீயாக தான் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அடிக்கடி ஐ கேம்ப்பு அந்த மாதிரி நிறைய உதவிகள் செய்கிறதுனால நாங்கள் சொல்லாமலே ஐயாவோட கட்சின்றது தெரியும். ஸோ நல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய கொள்கையும் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய ஐயாவின் புகழும் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் எல்லா இடமும் பட்டி தொட்டிகளெல்லாம் பரவி இருக்கின்றது. ஆகையால் இந்த வரும் 2014 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகையை சூடும் அளவிற்கு கடுமையாக உழைத்து பாடுபடுவோம், வெற்றி வாய்ப்பை பெறுவோம் என்று கூறுகிறோம். வேந்தர் செய்திகளுக்காக அசோக் நகரில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் மாரியப்பன். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவுக்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் மட்டுமே போட்டி இருப்பதாக வைகோ கூறியுள்ளார். சென்னை பெரம்பூரில் மக்கள் நல கூட்டணியின் 4வது கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று தொடங்கியது. இதில் கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ, கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் ஜி. ராமகிருஷ்ணன், ரா. முத்தரசன், திருமாவளவன் ஆகியோர் பங்கேற்று பிரச்சாரம் செய்தனர். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், ஊழல் சொத்துக்களை பறிமுதல் செய்வோம், தொழிலாளர் உரிமையை காப்போம், வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவோம், நல்லாட்சி அமைப்போம். நன்றி, வணக்கம், வாக்களியுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணி என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை, புதிய அத்தியாயத்தை உருவாக்கி வருகிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இது 47 ஆண்டுகளில் அடிப்படையில் தமிழகத்து மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறதா? ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? இல்லையே. வாக்களித்த மக்களை மறந்து ஆட்சிக்கு வந்தவர்கள் தங்களை வளப்படுத்திக் கொண்டார்கள், மக்கள் பிரச்சனை தீர்க்கவில்லை. 2 கட்சிகளும் ஆட்சியில் அமர்ந்தது தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பத்திற்கு நேர் மாறாக மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்தது. மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துவிட்டு தங்களை வளப்படுத்திக் கொண்டார்கள். 2 கட்சிகளும் 2 பேரும் ரொம்ப ஒற்றுமை. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றி புதிய ஆட்சியை உருவாக்க நாம் அனைவரும் சபதமேற்க வேண்டும் என மக்கள் நல கூட்டணியின் பிரச்சாரத்திற்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், மக்கள் நல கூட்டணி சார்பில் தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு மீண்டும் அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிவித்தார். நாங்கள் ஏற்கனவே வெளிப்படையான ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறோம். நண்பர் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், மீண்டும் மக்கள் நல கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறோம். இந்த அழைப்பு அப்படியே இருக்கிறது. தற்போதைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே சரக்கு சேவை வரி விதிப்பு சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்படும் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த 2 நாட்களுக்கு முன்பு முக்கியத்துவம் வாய்ந்த ரியல் எஸ்டேட் சட்ட முன்வரைவு மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். இந்தியாவில் வர்த்தகம் மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எளிதாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வரி விதிப்பு நடவடிக்கைகளில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றும் சரக்கு சேவை வரி விதிப்பு சட்ட முன்வரைவு விரைவில் நிறைவேற்றப்படும் எனவும் அருண்ஜேட்லி தெரிவித்தார். The current session of Parliament has already seen one landmark legislation 2 days ago, and I do hope to see another 2 in the second part of the session with regard to the insolvency law and the goods and services tax.
பன்னாட்டு கடல் எல்லையை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட 28 தமிழக மீனவர்களை 24ஆம் தேதி வரை காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை, பாம்பன், தூத்துக்குடி பகுதிகளில் உள்ள கடலோர கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அவர்களை சுற்றி வளைத்த இலங்கை கடற்படையினர் 28 மீனவர்களை கைது செய்து காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்றனர். மேலும் ஒரு இயந்திர படகு மற்றும் நாட்டு படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து ராமநாதபுரம் மீனவர்கள் 5 பேரை யாழ்ப்பாணம் சிறையிலும், பாம்பன் மீனவர்கள் 23 பேரை வவுனியா சிறையிலும் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுவரை 69 தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்பது நினைவு கூறத்தக்கது. கண்காணிப்பு கேமராவில் பதிவான புலி உருவம். கூடலூரில் வனத்துறையினர் தேடுதல் நடவடிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திமுக, அதிமுகவிற்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினர் இலகணேசன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பேரவை தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் இலகணேசன் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு 2 நாள் நேர்காணல் நடத்துகிறது. முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசிய இலகணேசன், தமிழகத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட 5 மடங்கு தங்களது கட்சியின் பலம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். திமுக, அதிமுக 2 கட்சிக்கும் வாக்களிக்க விரும்பாத வாக்காளர்கள், அதில் ஒரு புறத்தில் மக்கள் நல கூட்டணியும், ஒரு புறத்தில் பாரதிய ஜனதா கட்சியும், வேறொரு புறத்தில் திரு விஜயகாந்தும் பகிர்ந்து கொண்டால் அந்த வாக்குகள் 3ஆக சிதறும். அதனால் இந்த வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்காக என்ன செய்யலாம் என்கின்ற முயற்சியை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். பாட்டாளி மக்கள் கட்சியிடம் தன்னம்பிக்கை உள்ளதாகவும் கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கரூரில் இன்று கோவை ரோடு, பேருந்து நிலையம் மற்றும் வணிக நிறுவனங்களில் அன்புமணி ராமதாஸ் வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயத்துறைக்கு முக்கியத்துவம் தரப்படும் என்றார். பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பலத்தை நம்பி களமிறங்கி இருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். எங்களுக்கு கூட்டணி அவசியம் இல்லை. எங்களுடைய பலம் இளைஞர்களும், பெண்களும், விவசாயிகளும், தொழிலாளர்களும் எங்களுடைய பலம். அதனால எங்களுக்கு அந்த அவசியமே கிடையாது. நாங்கள் யார்கிட்டையும் நாங்கள் பேசுவது கிடையாது, பேசவும் கிடையாது. இது இப்போ எடுத்த முடிவு கிடையாது. கடந்த ஓராண்டு காலமாக நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். எங்களுடைய பலத்தை நம்பி நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கின்றோம். விவசாயிகளுக்கு எதிரான ஜப்தி நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடுவதாக அறிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் சோழகன்குடிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பாலன் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தேர்தல் நேரத்தில் ஜப்தி நடவடிக்கைகளை கைவிட தேர்தல் ஆணையம் வலியுறுத்த வேண்டும் என்று கூறி விவசாயிகள் 2வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடுவதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் உள்ள தனியார் தேயிலை தோட்டத்தில் புலி தாக்கி தேயிலை தோட்ட தொழிலாளி ஒருவர் பலியானார். இதனையடுத்து புலியை பிடிக்கும் நடவடிக்கையில் வனத்துறையினருடன் காவல்துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே கண்காணிப்பு கேமராவில் புலியின் உருவம் பதிவாகி இருப்பதால் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதீஷ்குமார். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள தேவர் சோலை பகுதியில் புலி தாக்கி தோட்ட தொழிலாளி ஒருவர் நேற்று உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது 2வது நாளாக புலியை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் இந்த தேயிலை தோட்டத்தில் புலி நடமாட்டம் இருப்பது தற்பொழுது கண்காணிப்பு கேமரா மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த புலியின் கால் பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ள காரணத்தால் இது மிகவும் சோர்வடைந்த நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறியிருக்கலாம். அதனால் வேட்டையாட இயலாத சூழல் ஏற்பட்டிருக்கலாம் என வனத்துறையினர் சந்தேகித்துள்ளனர். எனவே தொடர்ந்து இந்த புலியினை கூண்டு வைத்து பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேலும் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக புதிதாக பல இடங்களில் கூண்டுகள் வைக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு தற்பொழுது கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் இவர்கள் பொருத்தப்பட்டுள்ள இந்த கூண்டில் புலி சிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக கூடலூரிலிருந்து ரா. சதீஷ்குமார்.
SRM சட்டக்கல்லூரி சார்பில் தேசிய அளவில் நடைபெற்ற மாதிரி நீதிமன்ற போட்டியில் கொச்சி சட்ட பல்கலைக்கழகம் முதல் பரிசை வென்றது. சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூர் SRM பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள SRM சட்டக்கல்லூரி சார்பில் தேசிய அளவிலான மாதிரி நீதிமன்ற போட்டிகள் நடைபெற்றன. பன்னாட்டு சட்டங்கள் குறித்த தலைப்பில் கடந்த 11ஆம் தேதி தொடங்கிய இந்த போட்டிகள் இன்று நிறைவு பெற்றன. இதில் மும்பை, பெங்களூரு, கொச்சி, தில்லி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் சட்டக்கல்லூரி மாணவர்களை கொண்ட 20 அணிகள் கலந்து கொண்டன. தேசிய அளவிலான மாதிரி மூட் கோர்ட் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணப்பட்டது. கடைசி நிகழ்வில் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வைத்தியநாதன் சாரும் சீஃப் ஜஸ்டிஸ் மதிவாணனும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் என்ன சொல்ல பங்கெடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் என்ன சொல்ல சட்ட துறைகளில் சிறந்து விளங்குறதுக்கான அறிவுரைகளை வழங்கினாங்க. எங்கள் மாணவர்கள் இதனால் நிறைய பயனடைஞ்சாங்க. இதன் நிறைவு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வைத்தியநாதன், மதிவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு இறுதிப் போட்டியின் நடுவர்களாகவும் செயல்பட்டனர். இதில் முதல் பரிசை கொச்சி சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் வென்றனர். இவர்களுக்கு 50,000 ரூபாய் ரொக்கமும் கோப்பை மற்றும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. 2வது பரிசை பெங்களூரு கிறிஸ்ட் சட்டக்கல்லூரி பெற்றது. இந்த அணிக்கு 20,000 ரூபாய் ரொக்கமும் கோப்பை மற்றும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. விழாவில் SRM பல்கலைக்கழக பதிவாளர் சேதுராமன், சட்டக்கல்லூரி முதல்வர் பாலு, அறிவியல் மற்றும் மானுடவியல் புல இயக்குநர் பாலசுப்ரமணியன் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட விவசாய தற்கொலைக்கு காரணமான நிதி நிறுவன அலுவலர்களை கைது செய்ய கோரி விவசாயிகள் தூக்கு கயிற்றுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தவணை தொகை கட்டாததால் நிதி நிறுவன அலுவலர்கள் ஒரத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி அழகரின் டிராக்டரை பறிமுதல் செய்தனர். இதனால் மனமுடைந்த விவசாயி தற்கொலை செய்து கொண்டார். இதற்கு காரணமான நிதி நிறுவன அலுவலர்களை கைது செய்ய கோரி அரியலூர் விவசாயிகள் சங்க கூட்டு இயக்கம் சார்பில் தூக்கு கயிற்றுடன் ஊர்வலமாக சென்ற விவசாயிகள் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட டிராக்டரை திருப்பி ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கேட்க போறோம், எங்களுக்கு வழக்கு போடு, கைது செய்ய, எங்க வண்டியை திருப்பி கொடு என்ற கோரிக்கையுடன் காவல்துறைக்கு மனு கொடுக்கின்றோம். அவர் எங்களுக்கு நியாயமான ஒரு கோரிக்கையை எங்களுக்கு சொல்லணும். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான மாசி திருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மயான கொள்ளை திருவிழா, தீமிதி திருவிழா ஆகியவை சிறப்பாக நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. இதையொட்டி உற்சவரான அங்காளம்மன் அலங்கரிக்கப்பட்ட வாகன எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பழ வகைகள், தானியங்கள், காய்கறிகள் உள்ளிட்டவற்றை நேர்த்தி கடனாக பக்தர்கள் செலுத்தினர். மாதம் அமாவாசைக்கு வருவோம். மறுபடியும் திருவிழாவுக்கும் வருஷமாக வருவோம். பிறகு எங்களுடைய வேண்டுதலை வந்து இந்த மாதிரி நிறைவேற்றி கொடுத்ததால நான் கண்டினியூவாக அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறோம். குடும்பத்தோடு இப்போ வந்துட்டு திருவிழா பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கும். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் பங்குனி உத்தர திருவிழாவையொட்டி இன்று நடைபெற்ற கொடியேற்ற விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்தர திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு பங்குனி உத்தர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி காலை முதலே நெல்லையப்பருக்கும் காந்திமதி அம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. 10 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த விழாவில் நாள்தோறும் ஒவ்வொரு அலங்காரத்தில் நெல்லையப்பரும் காந்திமதி அம்மனும் சப்பரத்தில் பவனி வர உள்ளனர். இந்த பங்குனி மாதத்திலே உத்தர உற்சவம் என்று சொல்லப்படுகின்ற பங்குனி உத்தர திருவிழாவானது 10 நாள் உற்சவமாக நடைபெறுகிறது. 10ஆம் திருவிழா அன்று பங்குனி உத்தர திருவிழாவிலே செங்கோல் கொடுத்து ஆட்சி செய்யும் பொருட்டு அனுகிரகம் செய்கின்றார். அனைவரும் ஆலயத்திற்கு வந்திருந்து காந்திமதியுடன் நெல்லையப்பர் திருவிழாவுக்கு பாட்டலாம்படி கேட்டுக்கொள்ள. திருச்சி அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா கோலாகலமாக தொடங்கியது. பக்தர்களின் நலன் மற்றும் மாயசூரனை வதம் செய்த பாவம் நீங்க சமயபுரம் அம்மன் 28 நாட்கள் விரதம் இருந்ததாக நம்பிக்கை. தங்கள் நலனுக்காக விரதம் இருக்கும் அம்மனை வாழ்த்தி பூக்கள் தூவி பக்தர்கள் வழிபடுவதே பூச்சொரிதல் விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரையிலான 28 நாட்கள் பூச்சொரிதல் விழா நடைபெறுவது வழக்கம். நிகழாண்டிற்கான பூச்சொரிதல் விழா விக்னேஸ்வர பூஜை மற்றும் காப்பு கட்டுதலுடன் இன்று தொடங்கியது. முதலில்
கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பூக்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அம்மனுக்கு மலர் தூவி அர்ச்சனை நடைபெற்றது. இரண்டாயிரத்து 16 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தொகுதி மக்களின் நிலையோ எப்போதும் போல ஏக்கங்களுடன் தான் இருக்கிறது. வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதி. முத்துக்குளிப்புக்கு பெயர் பெற்ற முத்து நகரான தூத்துக்குடிக்கு பெருமைகள் ஏராளம். தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடி 4 வழிச்சாலை உள்ள ஒரே நகரம். இந்தியாவின் மொத்த உப்பு உற்பத்தியில் 12% உப்பை அள்ளித்தரும் நகரம். தென்னகத்தின் மிகப்பெரிய துறைமுகத்தை கொண்ட நகரம் என தூத்துக்குடியின் பெருமைகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். வஉசி துறைமுகத்தின் மூலம் உலக நாடுகளுடன் ஏற்றுமதி இறக்குமதி, ஸ்பிக் உர தொழிற்சாலை, மீன்பிடி தொழில் போன்றவை தூத்துக்குடியின் இதர அருமை பெருமைகள். தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதியில் 1952 முதல் 2011 வரை நடைபெற்ற தேர்தல்களில் அதிமுக 7 முறையும், திமுக 5 முறையும், காங்கிரஸ் 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. தூத்துக்குடியை பொறுத்தவரை அதிமுகவின் கோட்டை என்றே கூறலாம். கடந்த 2011ஆம் ஆண்டு பேரவைத் தேர்தலில் அதிமுகவின் செல்லப்பாண்டியன் 89,010 வாக்குகளை பெற்று அப்போதைய சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த திமுகவின் கீதா ஜீவனை தோற்கடித்தார். 62,817 வாக்குகளுடன் கீதா ஜீவன் 2வது இடத்தை பிடித்தார். நடுத்தர மக்கள் அதிகம் வாழும் தூத்துக்குடி தொகுதியில் 2,75,216 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண்கள் 1,35,978 பேர், பெண்கள் 1,39,211, மூன்றாம் பாலினத்தினர் 29 பேர். 4 வழிச்சாலை, ஏராளமான தொழிற்சாலைகள் இருந்த போதிலும் போதும் போதும் என்கிற அளவுக்கு போக்குவரத்து நெரிசலுக்கு பேர் பெற்ற நகரம் தூத்துக்குடி. குண்டும் குழியுமான சாலைகள் இங்கு ஏராளம் தாராளம். இந்த நிலையில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் ஒன்று இங்கு வேண்டும் என்று ஒருமித்த குரலில் சொல்கிறார்கள் வாக்காளர்கள். நாளுக்கு நாள் போக்குவரத்தினுடைய அதிகரிப்பு என்பது அதிகரிச்சுட்டே இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ரோடுலையும் மக்கள் செல்ல முடியாத நிலைமை தான் இருக்கு. அதே போல போக்குவரத்துக்கான சாலை என்பது இன்னைக்கு கிடையாது. எந்த ஆட்சியிலும் இந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்துக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம மக்களுடைய கோரிக்கையை இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமை இருக்கு. முத்துநகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க விவிடி சிக்னலில் மேம்பாலம் கட்ட வேண்டும், 1 மற்றும் 2ஆம் ரயில்வே கேட்களில் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்கிறார்கள் இன்னும் சிலர். சுரங்கப்பாதை அல்லது மேம்பாலம் கட்டுவதற்கு கார்ப்பரேஷன் தீர்மானம் பாஸ் பண்ணி உள்ளது. அதுபோக பணமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 கேட்டுகளிலும் லிமிடெட் யூஸ் சப்வே, அதாவது சுரங்கப்பாதை அமைத்து போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு இந்த 2 திட்டங்களையும் செய்தால் எந்தவித இடையூறும் வராது. மீண்டும் பயணிகள் கப்பல் போக்குவரத்து, பன்னாட்டு விமான நிலையம், நகருக்குள் பொறியியல் கல்லூரி, அறிவியல் கலைக்கல்லூரி இவையெல்லாம் அவசியம் என்கிறார்கள் தூத்துக்குடி தொகுதி வாக்காளர்கள். பேசஞ்சர் வெசல்லாம் விட்டுருந்தாங்க, 2012 விட்டாங்க. வெறும் ஒரு 6 மாதம் மட்டுமே ஓடி அதோட நிப்பாட்டிட்டாங்க. அந்த கப்பல் திரும்பவும் ஓடுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். வர்த்தகம் பெருகும், அது மூலயமா டூரிசம் நல்லா டெவலப் ஆகும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எதுவுமே இல்லை. மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது, எய்டடில் இருக்குது. ஆனால் எங்கள் எல்லாத்துக்குமே ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தூத்துக்குடியில் அதிகரிக்கும் வாகனங்களால் நோய்கள் ஏற்படுவதால் இஎஸ்ஐ மருத்துவமனையும் ஆட்டோ நகரம் ஒன்றும் அடிப்படை தேவை என்கிறார் வாக்காளர். தூத்துக்குடி மாவட்டத்தில் இஎஸ்ஐ மருத்துவமனை அடிக்கல் நாட்டப்பட்டு நீண்ட காலமாக திறக்கப்படாமல் கிடையாது. அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையிலே இருக்கிறது. அது உடனே திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்து துறைமுக நகரம் என்பதால் கனரக வாகனங்களின் போக்குவரத்து அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த லாரிகள் நிறுத்துவதற்கு இடமில்லாத காரணத்தால் நடு ரோடு சாலை ஓரங்களில் நிறுத்தப்படுவதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றது. தூத்துக்குடி என்றாலே உப்பளங்கள் தான். நாளுக்கு நாள் உருக்குலைந்து வரும் உப்பள தொழிலை மீட்க உறுதியான திட்டங்கள் வேண்டும் என்கிறார்கள் இங்குள்ள மக்கள். உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம், தனி நல வாரியம் என்ற கோரிக்கைகளுடன் தரமான தூத்துக்குடி உப்பை வெளிமாநில உப்புகளிடம் இருந்து காக்க வேண்டும் என்றும் இவர்களின் குரல் ஒலிக்கிறது.
உப்பிட்டவரை உள்ளளவு நினைன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருமே உப்பு உற்பத்தியாளர்களை நினைக்க மாட்டேங்காங்க. இன்றைக்கி ஒரு நஷ்டம்னு சொல்லி வந்தால் இப்போ மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்தால் அந்த ஓனர்ஸ் வந்து அந்த இழப்பீடை வாங்கிடுவாங்க. ஆனால் தொழிலாளர்களை வந்து எந்த இதுலேயுமே கணக்கெடுக்க மாட்டேங்காங்க. இப்போ 3 மாத காலமாக வந்து உப்பளத்தில் வேலை இருக்க மாட்டேங்க மழை நேரங்களில். இதுக்கான மழைக்கால நிவாரணம் வந்து கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். திமுக அதிமுக என 2 கட்சிகளும் தூத்துக்குடி சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டாலும் தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களின் மனநிலை மற்றும் கூட்டணி நிலவரத்தை பொறுத்து தூத்துக்குடி சட்டசபை தொகுதியில் யார் வெற்றி பெறுவார் என்பது தெரிய வரும். வேந்தர் செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து வே. சரவணன். ஓவர் உலகக்கோப்பை போட்டி தகுதி சுற்றில் நெதர்லாந்து அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவும் தென்கொரியாவும் இணைந்து நடத்தும் ராணுவ கூட்டு பயிற்சியில் அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான ஜான் சி ஸ்டெனஸ் இணைந்துள்ளது. அமெரிக்காவும் தென்கொரியாவும் இணைந்து ஆண்டுதோறும் ராணுவ கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த ஆண்டும் தென்கொரிய கடல் பகுதியான பூஷன் பகுதியில் பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் 3 லட்சம் தென்கொரிய வீரர்களும் 17,000 அமெரிக்க ராணுவ வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். இந்த பயிற்சிக்காக அமெரிக்காவின் அணுசக்தியால் இயங்கும் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான ஜான் சி ஸ்டெனஸ் தென்கொரியாவிற்கு வந்தடைந்துள்ளது. வடகொரியா மீது தாக்குதல் நடத்தவே இந்த கூட்டு பயிற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் அப்படி தாக்குதல் நடத்த முனைந்தால் வடகொரியா முன்கூட்டியே தாக்குதல் நடத்தும் என்றும் வடகொரிய அதிபர் ஜான் கிம் எச்சரித்துள்ளார். 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியின் தகுதி சுற்று ஆட்டத்தில் அயர்லாந்து அணியை வீழ்த்தி நெதர்லாந்து வெற்றி பெற்றுள்ளது. தர்மசாலாவில் உள்ள HPCA விளையாட்டுத் திடலில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கவிருந்த அயர்லாந்து நெதர்லாந்து அணிகளுக்கு இடையான போட்டி மழை காரணமாக தாமதமாக தொடங்கியது. 20 ஓவர் போட்டி 6 ஓவராக குறைக்கப்பட்டது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற அயர்லாந்து பந்து வீச்சை தேர்ந்தெடுத்ததை அடுத்து நெதர்லாந்து களமிறங்கியது. முதலில் விளையாடிய நெதர்லாந்து 6 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 59 ரன்கள் எடுத்தது. 60 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் அயர்லாந்து களமிறங்கியது. எனினும் நிர்ணயிக்கப்பட்ட 6 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 47 ரன்கள் மட்டுமே எடுத்து அயர்லாந்து தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 7 கட்சி தலைவர்களுடன் ஜெயலலிதா சந்திப்பு. கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பற்றி ஆலோசனை. தேர்தல் விதிகளை பாகுபாடின்றி நடைமுறைப்படுத்த வேண்டும். திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தல். சேலம் மாநாட்டில் IJK வேட்பாளர் பட்டியல் டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. அதிமுகவுக்கும் மக்கள் நல கூட்டணிக்குமே போட்டி வைகோ பேச்சு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.